ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கிரியோவில் வந்து லைன் கமாண்ட் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம சாலிட் பார்ட்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து ஸ்கின் எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணலாம், என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸ்கெட்சில் போயிட்டு அதுக்கடுத்து நம்ம சாலிட் பார்ட்டுக்கு போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் இங்கே ஸ்கெட்சுன்னு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஃபைல் நேம் சாம்பிளுக்கு கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டேன். ஓகே கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு ஒரு நியூ பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. இது வந்து ஒரு பிளாங்க் பேஜ். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் லைனு, ரெக்டாங்கிள், சர்க்கிள், ஆர்க்கு இதெல்லாம் வந்து ஃபர்தராக நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து நம்ம லைன் மட்டும் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு லைன் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நமக்கு மேலே லைன்லேயும் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம லைனை இப்போ செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நமக்கு லைன் கமாண்டு செலக்டில் இருக்குது. இப்போ பிளாங்க் இது வந்து ஒரு பேஜ் வந்து பிளாங்க் நம்ம எங்கே வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஏதோ ஒரு பாயிண்டில் வச்சு லெஃப்ட் கிளிக்கு கொடுத்தேன் அப்படின்னா இப்போது அங்கே வந்து எனக்கு லைன் கமாண்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதாவது லைன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லைன் ஸ்டார்ட் ஆகிட்டு நெக்ஸ்ட் பாயிண்ட் கேட்குது. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் கொடுக்குறேன். ஸோ இன்னும் அந்த கமாண்ட் எண்டே வரல. நீங்கள் மவுஸை ட்ராக் பண்ணிட்டு போக போக அந்த கமாண்ட் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ எப்போ நீங்கள் வந்து அந்த லைன் முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ எஸ்கேப் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். எஸ்கேப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வரைஞ்ச லைனுக்கு வந்து எண்டு வந்துருச்சு. ஆனால் லைன் கமாண்ட் வந்து நான் ஆக்டிவ்லேயே தான் இருக்குது. மறுபடியும் நம்ம லெஃப்ட் கிளிக் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா லைன் ஸ்டார்ட் ஆகும். செகண்ட் டைம் எஸ்கேப் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த லைன் கமாண்டுக்கும் நம்ம எக்ஸிட் ஆகிட்டோம். லைன் கமாண்ட் விட்டு எக்ஸிட் ஆகிட்டோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டைம் கொடுத்தீங்கன்னா அந்த லைனோட எண்டு, செகண்ட் எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா மொத்தமாக அந்த கமாண்ட்லேருந்து எக்ஸிட் ஆகிரும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி மவுஸோட மிடில் பட்டனும் அதே மாதிரி தான். இப்போ ஃபஸ்ட் எஸ்கேப் பட்டன் யூஸ் பண்ணியும் நம்ம அந்த கமாண்ட்லேருந்து எக்ஸிட் ஆகலாம். நம்ம வந்து மவுஸோட மிடில் பட்டன் அதாவது ரோலரை யூஸ் பண்ணியும் நம்ம வந்து அந்த கமாண்ட்லேருந்து எக்ஸிட் ஆகலாம். ஒரு லைன் வரைஞ்சிட்டு ஃபஸ்ட்டு தடவை கிளிக் பண்ணிங்க, மிடில் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லைன்லேருந்து எக்ஸிட் ஆகிடுச்சு. செகண்ட் தடவை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கமாண்ட்லேருந்து எக்ஸிட் ஆகிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டைமென்ஷன் எல்லாம் ஆயிரும். இது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு டைமென்ஷன் இல்லை. அந்த லைனோட டைமென்ஷன் எல்லாமே நமக்கு காட்டும். லென்த்து, ஆங்கிள் எல்லாமே காட்டும். அதை ஹைட் பண்ணோம்னா அந்த கீழே நமக்கு ஒரு ஸ்டேட்டஸ் பார் கொடுத்துருவோம். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு டைமென்ஷன் டிஸ்பிளே அப்படின்னு இருக்கும், டிக்கு கொடுத்துருவோம். அதை வந்து நம்ம நான் செலக்ட் பண்ணிடலாம். இப்போ செலக்ட் பண்ணிட்டோம். நான் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது பிளாங்காக நம்ம போட்ட லைன் மட்டும்தான் இருக்குது. சப்போஸ் இதோட டைமென்ஷன்லாம் வேணும் அப்படின்னா இங்கே டைமென்ஷன் டிஸ்பிளேனே ஒன்று இருக்குது. டைமென்ஷன் டிஸ்பிளேன்னு கொடுத்தீங்கன்னா நமக்கு அதில் உள்ள லென்த்து, ஆங்கிள் எல்லாமே காட்டும். எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒரு லைன் மட்டும் போடுறேன். இந்த லைனோட லென்த் வந்து 4.45 யூனிட். நீங்கள் எப்படி போட்டாலும் அதோட லென்த்து அதோட டைமென்ஷனும் இது கொடுக்கும். இப்போ இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 4.2. இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 4.2. நீங்கள் ஒரு லைன் போடுறீங்க, ஒரு ட்ராயிங் வரைகிறீங்க, அதோட டைமென்ஷனை டிஸ்பிளே பண்ணணுமா பண்ணக்கூடாதான்னு நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரைன்ட் டிஸ்பிளே அப்படின்னு ஒன்று இருக்குது. கன்ஸ்ட்ரைன்ட்னா அப்படி ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு லைன் போடுறோம், அது வந்து ஹரிஜான்டலாக இருக்கா, இல்லை வெர்டிக்கலாக இருக்கா, இல்லை வந்து இன்னொரு லைனுக்கு ஈக்குவலாக பேரலாக இருக்கா, அந்த மாதிரிலாம் உங்களுக்கு சிம்பிள்ஸ் காட்டணும், மிடில் பாயிண்ட், எண்டு பாயிண்ட் அதெல்லாம் காட்டணும் அப்படின்னா இந்த கன்ஸ்ட்ரைன்ட் டிஸ்பிளே அதாவது கன்ஸ்ட்ரைன்ட் டிஸ்பிளேக்கு வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதை செலக்ட் பண்ணிக்கிட்டே அப்படின்னா இப்போ பார்த்தா தெரியும். இதுக்கு முன்னாடி இப்போ வந்து நமக்கு எந்த சிம்பிளுமே காட்டல இந்த லைனை. இது நம்ம டிக்கு கொடுத்ததுக்கப்புறம் தெரியும் இந்த லைன் வந்து ஹரிஜான்டலாக இருக்குது, இந்த லைன் வந்து வெர்டிக்கலாக இருக்குது. சப்போஸ் நீங்கள் வந்து இப்போ அடுத்த ஏதோ ஒரு லைன் வரையணும் அப்படின்னா இப்போது நமக்கு மிடில் பாயிண்ட்டும் காட்டும். பார்த்தீங்கன்னா தெரியும், மிடில் பாயிண்ட்டு காட்டு, எண்டு பாயிண்ட்டும் காட்டும். ஸோ இப்படி தான் இந்த வரைகிறது. இன்கேஸ் இந்த லைனுக்கு பேரலாக அதாவது ஈக்குவலாக அதாவது இந்த லைனுக்கு ஈக்குவலாக ஒரு லைன் போடணும் அப்படின்னா அதாவது இந்த பாயிண்ட்டுக்கு ஈக்குவலாக இன்னொரு பாயிண்ட்டு பேரலாக க்ரியேட் பண்ணணும். அதாவது இந்த லைனுக்கு இன்னொரு லைன் பேரலாக க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த எண்டு பாயிண்டில் வச்சுட்டு அப்படியே மவுஸ் அப்படியே கொண்டு போனீங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ் லைன் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கொண்டு தெரியும். இப்போது சேம் இப்போ நான் வரைஞ்ச லைன் வந்து இன்னொரு லைனுக்கு பேரலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மாஸ்டர் லைனை வந்து எனக்கு ஹைலைட் பண்ணியும் காட்டும், க்ரீன் கலரில் ஹைலைட் பண்ணியும் காட்டும். இது வந்து இப்போது
நான் அந்த ரெஃபரன்ஸ் எடுத்த லைனுக்கு பேரலாக இல்லை, இது பேரலாக வரும்போது அந்த லைன் ஹைலைட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஹைலைட் ஆயிரும். ப்ளஸ் வந்து அதுக்கு ஈக்குவலாக இருக்குது, ஸோ அந்த சிம்பிள் காட்டுது. அதாவது அந்த லைனுக்கு இந்த லைன் ஈக்குவலாகவும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த சிம்பிள் காட்டுது. ஸோ இந்த மாதிரி ரெஃபரன்ஸுக்கு சிம்பிள்லாம் காட்டணும்னா அந்த டிஸ்பிளே கன்ஸ்ட்ரெயின்ட்டை யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் வந்து க்ரியோவில் ஒரு அடிஷ்னல் ஃபீச்சர், இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்டான ஃபீச்சர். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம எப்படி க்ரியோவில் அடுத்தடுத்து 3D டிராயிங்லாம் வரைகிறத அடுத்தடுத்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மேலே உள்ள ஆப்ஷன் ஃபுல்லாகவே நம்ம பார்த்துலாம். ஃபஸ்ட்டு எப்படிலாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துலாம். இந்த ஸ்கெட்சுக்கும் இந்த ஆப்ஷன் தான் யூஸ் ஆகும், ப்ளஸ் வந்து 3D வரைகிறதுக்கும் இந்த ஆப்ஷன் தான் யூஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 3D எப்படி வரைகிறத பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.